TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். குற்றவியல் விசாரணை பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் கைது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தன்னிமுறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும். உரிய முறைக்கு புறம்பாக எவருக்கும் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற 2024 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தூய்மையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை ஒன்றிணைப்போம் என்ற துணிப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழல் மற்றும் லஞ்சம் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது. 2013 சர்வதேச சுட்டெண்ணில் 79வது இடத்தில் இருந்த இலங்கை 2023 ஆண்டளவில் 115வது இடத்தை பிடித்துள்ளது. எனவே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். வருடா வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொண்டாட்டங்களை நடத்துவதில் எவ்வித பயனும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். 2021 ஆண்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்ததுடன் 40 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. 2022 89 வழக்குகளை தாக்கல் செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 45 வழக்குகளை வாபஸ் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் வாபஸ் பெற்றமைக்கான காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகள் ஆகாதது ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஒரு வருடத்தில் 2 கான்ஸ்டபிள்கள், ஒரு கிராம உத்தியோகத்தர் மற்றும் ஒரு எழுதுவிளைஞர் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் சட்டம் சிலந்தி வலையை போன்று செயற்படுவதாக மக்கள் கருதுகின்றனர். மேலும் அந்த வலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன. பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பி செல்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார். எமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவ்வாறு செய்யாமல் ஆரோக்கியமான நாடொன்றை உருவாக்க முடியாது எனவும் தெரிவித்தார். சட்டத்தை அமுல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவதும் நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே லஞ்ச ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் பிரஜைகள் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பு வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான செலவழித்த 72 கோடி ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடமிருந்து அறவிடுமாறு வலியுறுத்தி சிவில் பிரஜை என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை நாட எதிர்பார்த்துள்ளோம். அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் தமது விருப்பத்துக்கு அமைய மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்க முடியாது என சுட்டிக்காட்டிய சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையின் பிரதிகள் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு, அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த அறிக்கையில் உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் தோல்வியை தடுப்பதற்காக 2023ஆம் ஆண்டு நடத்த உத்தேசித்திருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வேண்டுமென்றே நெருக்கடிக்குள்ளாக்கி தேர்தல் வாக்கெடுப்பை பிற்போட்டார். பிற்போடப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 72 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்காக 8 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய நியாயமற்ற வகையில் இவ்வாறு அரச நிதியை வீண் விரயம் செய்துள்ளமை முறையற்றது. ஆட்சியாளரின் தோட்ட வருமானத்தில் இருந்தோ அல்லது குடும்ப சொத்தில் இருந்தோ இந்த நிதி கிடைக்கப்பெறவில்லை. மக்களின் வரிப்பணமே இவ்வாறு வீண் விரயமாக்கப்பட்டுள்ளது. திரைசேரி வசமிருந்த 72 கோடிக்கு மேலதிகமாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த 80,672 வேட்பாளர்கள் தேர்தலுக்காக செலவு செய்த நிதி வீண் விரயமாக்கப்பட்டுள்ளது. இவற்றை மதிப்பிட முடியாது. இதற்கு மேலதிகமாக கட்டுப்பணமாக 18 கோடி ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, சீனி வரி மோசடி, விசா வழங்கல் மோசடி போன்ற அரசியல் ஆதரவுடன் இடம்பெற்ற மோசடிகளுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மோசடியையும் இணைத்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு தண்டனை வழங்க வேண்டும். தமது தவறான தீர்மானத்தால் வீண் விரயமாக்கப்பட்ட பெருமளவிலான நிதியை மீள செலுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு போதுமான காலம் உள்ளது என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் என்றுள்ளது. உரிய முறைக்கு புறம்பாக எவருக்கும் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கவில்லை எனவும் இதனூடாக அரசாங்கம் 3 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியல் லஞ்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாடு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த வேளையில் கலால் திணைக்களத்தின் விதிகள் மற்றும் நடைமுறைகளுக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதி சகல கலால் அனுமதி பத்திரங்களையும் வழங்கியிருந்தார் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முறைக்கு புறம்பாக ஒரு கலால் அனுமதி பத்திரம் கூட வழங்கப்படவில்லை எனவும் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட முறையின் சட்டப்பூர்வமான தன்மையை தேர்தல்கள் ஆணைக்குழு 2024 ஆகஸ்ட் 19ஆம் தேதி கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு அனுப்பிய கடிதத்தினூடாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முறையான வருமானம் மீட்டும் கலால் உரிமங்களை தொடரவோ அல்லது ரத்து செய்யவோ தற்போதைய அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தலில் படுதோல்வி அடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கி சூழ்ச்சி செய்கின்றனர் என்று வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி உள்ளது. அனைத்து சூழ்ச்சிகளையும் சட்டத்தின் ஊடாக தோற்கடிப்போம். அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரிசி உற்பத்தியாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதோ அல்லது அவர்களின் தொழிற்துறையை கேள்விக்குள்ளாக்குவதோ எமது நோக்கமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை அரிசியாக்குவதற்கான புதிய திட்டங்களை அரசு கட்டமைப்பில் முன்னெடுப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். இதேவேளை தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக சேறு பூசும் வேலைகளை ஆரம்பித்துள்ளனர். அவர்களை பார்த்து நாம் அனுதாபப்படுகின்றோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்தார். ஏற்கனவே ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடி அரிசிக்கு நிர்ணய விலையை அறிவித்துள்ளார். எனவே அது சரியாக நடக்கும் என நாம் நம்புகிறோம். அவ்வாறு இல்லையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
22 தேர்தல் மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் சார்பில் 8221 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட்டவர்களில் 7412 பேரும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் போட்டியிட்டவர்களில் 493 பேரும் தேசிய பட்டியல் சார்பில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களில் 434 பேரும் குறித்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சார செலவினம் தொடர்பாக விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதற்கமைய 8339 பேர் செலவு விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டு 21 நாட்களுக்குள் தேர்தல் செலவுகளை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த காலப்பகுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. உப்பு உற்பத்தியின் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை முன்வைத்து நிறுவனங்கள் இந்த அனுமதியை கோரியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் தொழில் அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை உப்பு நிறுவனத்திடம் வினவிய போது தற்போதைய 12 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக நிறுவனத்தின் பொது முகமையாளர் குணரத்ன தெரிவித்துள்ளார். இந்த உப்பு தொகை எதிர்வரும் 2 மாதங்களுக்கு போதுமானது என அவர் கூறியுள்ளதோடு மழையுடனான வானிலையால் கடந்த காலங்களில் உப்பு உற்பத்தி குறைவடைந்ததாக குணரத்ன தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலையால் உப்பு உற்பத்திக்கு ஏற்படும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு உப்பு இறக்குமதிக்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது நுகர்விற்கான தேவையான உப்பு நாட்டில் கையிருப்பில் உள்ளது. எனினும் உப்புக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து விலையை சிலர் வெகுவாக அதிகரித்துள்ளதாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் பொது முகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தன்னிமுறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும் எனவும் அதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தன்னிமுறிப்பு குருந்தூர் மலையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது தன்னிமுறிப்பு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் சிலருடன் கலந்துரையாடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 1984ஆம் ஆண்டு ஆண்டான்குளம் மற்றும் தன்னிமுறிப்பில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் இராணுவ கெடுபிடிகள் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஆண்டான்குளம் மற்றும் தன்னிமுறிப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து 40 வருடங்களாகியுள்ள போதிலும் இதுவரை மீளக்குடியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பகுதிகளை சேர்ந்த மக்களை மீள்குடியமர்த்துவதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மீரிஹானவில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக பாகங்கள் பொருத்தி தயாரிக்கப்பட்ட வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தன்னை கைது செய்வது சட்டவிரோதமானது என உத்தரவிடக் கோரி முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீளப்பெறப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லொஹான் ரத்வத்த சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் தனது கட்சிக்காரருக்கு தற்போது பிணை வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இதன்படி இந்த மனுவை மேலும் தொடர விரும்பவில்லை எனவும் அதனை மீளப் பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மனுவை மீளப்பெற அனுமதி வழங்கினார். கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் பர்கிங்டன் சில்வா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தியமை மற்றும் சட்டவிரோதமாக சிறையில் வைத்தமை தொடர்பான சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் கள படை தலைமையகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.
TBC Tamil News.